நேயர்களே, இப்போது சேலம் லாரி மார்க்கெட் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் தாமதமாகிறது என்பது நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அவர்களிடம் கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, ஏன் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது? வணக்கம் சுஜிதா. அதாவது இந்த சேலத்துடைய மைய பகுதி, முக்கியமான பகுதி, சேலத்துடைய இதய துடிப்புன்னு சொல்லலாம். இந்த பகுதி குறிப்பாக நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த பகுதி இதனுடைய முழுமையான விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த மேம்பால பணிகள் முற்றிலுமாக தாமதமாகி வருகிறது. குறிப்பாக அதிகாரிகள் சரியான முறையில் திட்டமிடாத காரணத்தால் இந்த மேம்பால பணிகளை முடிக்க முடியவில்லை. குறிப்பாக மேம்பால பணிகளை 75% முழுமையாக அவங்க முடித்து விட்டாலும் இங்கே இருக்கிற மேம்பாலத்திற்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்குமான அணுகு சாலை இவங்க சரியான முறையில் நிலம் ஆர்ஜிதம் செய்யாததால் இந்த மேம்பால பணிகள் தற்போது தாமதம் அடைந்திருக்கு. இதனால் இப்பகுதியில் இருக்கிற லாரி உரிமையாளர்கள், லாரி தொழிலை நம்பி உள்ள லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள், வணிகர்கள் என பல்வேறு தரப்பிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது என்னுடைய இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, நம்ம கேட்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2.5 ஆண்டுகள் நடைபெறும் இந்த லாரி மார்க்கெட்டால் எந்த மாதிரியான சிரமங்கள் சந்திச்சிருக்கீங்க? இது குறித்து அதிகாரிகளிடம் நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்களா? அதாவது சார், அந்த பாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா 18 மாதத்துக்குள்ளே இந்த பாலத்தை நாங்கள் பூர்த்தி பண்ணி தரோம், இல்லை அப்படி மாற்றுப்பாதை செஞ்சு தான் நாங்கள் இது பாலம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்று வழியும் செய்யலை, மாற்றுப்பாதையும் உருவாக்கலை. ஆனால் உருவாக்காமே கொண்டு இப்படி போட்டாங்க. கிட்டத்தட்ட வெளி மாநிலத்துலேருந்து பல ஆயிரக்கணக்கான லாரிகள் சரக்கு ஏற்றவோ பிடிக்கவோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 2.5-3 வருஷமாக வெளி மாநிலத்துலேருந்து வண்டி வர்றதுக்கு சிரமம், போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது. அதிகாரி என்ன சொன்னாங்க? தொடர்பாக நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க, அதிகாரி என்ன சொல்கிறாங்க? அதிகாரிங்க சொன்னது பார்த்தீங்கன்னா சார், 18 மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த பாலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லாம் இது பண்ணிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் மாற்று பாதையை நாங்கள் உருவாக்கி விட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த குழி தோண்டப்பட்டது பார்த்திங்கன்னா மாற்று வழி எங்கேயுமே விடலை. வெளியே வண்டி போகிறதுக்கு வழி இல்லை, எதுக்குமே வழி இல்லாமல் தான் சிரமப்பட்டுருக்கேன் சார். சுஜிதா, குறிப்பாக இந்த பாலம் கட்டும் போதே இவர்களுக்கு மாற்றுப்பாதை அமைப்பதும் சொல்லி அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஆனால் மாற்றுப்பாதைகள் அமைக்கப்படாததால் இந்த லாரி மார்க்கெட்டுக்குள்ளே லாரிகள் வர முடியல. அதே போல் இந்த செவ்வாய்ப்பேட்டைக்கும் லீ பஜாரும் இணைக்கக்கூடிய இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது பணிகள் முற்றிலுமாக காலதாமதம் நடைபெற்று வந்துட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்தில் தற்போது 17 செக்மெண்ட், அதாவது 17 ஸ்லாப்புகள் அமைக்கப்பட வேண்டும். இதில் இன்னும் 3 ஸ்லாப்புகள் அமைக்கப்படாததால் இந்த பணிகள் முற்றிலுமாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் தருவாயில் இருக்கிற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலம் அதிகாரிகள் ஆர்ஜிதம் செய்யவில்லை. குறிப்பாக சரியான முறையில் திட்டமிடாத காரணத்தால் இந்த மேம்பால பணிகள் தற்போது கிடப்பில் படப்பட்டிருக்கு. அதே போல சேலம் புறநகர் சாலையிலிருந்து வருகின்ற இந்த சாலையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சாலையில் லாரி எந்த வகையில் உள்ள வராத மாதிரி இந்த பகுதியில் சாலையிலே பணிகள் நடைபெறதால சாலைகள் 3 முதல் 2 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதியில் முற்றிலுமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. வணிகர்கள் அதே போல கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த நிலம் ஆர்ஜிதம் தொடர்பான நடவடிக்கை தற்போது வருவாய்த்துறையினர் எடுத்து வருவதாகவும், இன்னும் 3 அல்லது 6 மாதங்களுக்குள் இந்த மேம்பால பணிகள் நிறைய பெருசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இங்க இருக்கிற பணிகள் எடுத்துக்கொள்ள குறைந்தது 8 மாதங்களுக்கு மேலாகும் சொல்லி இங்க இருக்கிற பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. சுஜிதா, ரியா, சொல்லுங்க, நிலம் கையகப்படுத்துதலில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த பகுதி மக்களுக்கு இப்படியான திட்டம் வருவது குறித்து ஏற்கனவே நில ஆய்வு செய்யும் பொழுதே சொல்லி இருப்பாங்க இல்லையா? அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இந்த பகுதியில் இந்த மேம்பால பணிகள் கட்டுவதற்கு இந்த பகுதியிலுடைய பொதுமக்களுடைய கருத்துக்களும் முதலில் கேட்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த வருவாய்த்துறையினர் எவ்வளோ இடம் தேவைப்படுகிறது என்பது குறித்து முதலில் ஆய்வு செய்யப்பட்டு 2000 சதுர அடி நிலப்பரப்பு இந்த மேம்பாலம் இறங்கும் பகுதியில், அதாவது லீ பஜார் பகுதியிலும் செவ்வாய்ப்பேட்டை பகுதியிலும் 2000 சதுர அடி பகுதியில் நிலம் ஆர்ஜிதம் செய்ய வேண்டும் சொல்லி வருவாய்த்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனால இந்த நிலையில் இங்கே இருக்கிற நில உரிமை, அதாவது இங்கே பில்டிங் ஓனர்ஸ் அவங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் தற்போது இந்த பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் முதற்கொண்டே இங்க இருக்கிற நில உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அப்படிங்கறத குறித்து நீங்க விளக்கமா சொன்னீங்க. நாம தொடர்ந்து பேசலாம்.